ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிராண்ட்மா லைஃப்பில் அயோத்தி பயணத்தை பற்றி வீடியோ உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இது முதல்ல அயோத்தி ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் தங்குற ஹோட்டல் போயிட்டு அங்கேருந்து ஈவினிங்காக நாங்கள் சரையூ ரிவருக்கு போயிருந்தோம். அந்த ஆரத்தி காட்சியெலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறதுக்கு ஒரு 6 ஆகிடுச்சு. 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் நின்றுட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பொறுமையாக எல்லா இதுவும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த பூஜையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல்ல பூவெல்லாம் போட்டு ஊதுபத்தியில் ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் தீபமே நிறைய தீபம் 3 தீபம், 5 தீபம், 7 தீபம், 9 தீபம், இது மாதிரி ஃபுல்லாக காமிச்சாங்க. அது ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம். ரொம்ப மன நிறைவாக இருந்தது அந்த பூஜை. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு, இது நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தென்னிந்திய உணவு கிடைக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண அந்த இடத்துக்கு போயிட்டு தூங்கி காலையில் சீக்கிரமாக கிளம்பி ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் ராமர் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே நம்ம பாஸும் இருக்குது. வீல் சேரில் போகிறவங்களும் போகலாம். அதை முடிச்சுட்டு நாங்கள் கனக் பவன் டெம்பிளுக்கு போனோம். இது கனக் பவன் டெம்பிளு. சுற்றி பில்டிங் இருக்குது, மேலேயும் இடம் இருக்குது, ரூமுங்க இருக்குது. ஆனால் இது எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. இங்கே மந்திர் மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் வெளியே போயிடணும். இங்கே யாரும் அந்த அளவுக்குலாம் தள்ளுமுள்ளெல்லாம் இல்லை. ரொம்ப அமைதியாகவே தரிசனம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தார் ராமர். நம்ம ஊர் ராமர் வேறு மாதிரி இருக்கும். அங்கே எல்லாம் ஒரே அலங்காரத்துலேயே இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் விஜயராகவ மந்திருக்கு நாங்கள் போயிட்டோம். இது பாருங்கள், ராமர், லக்ஷ்மணன், சீதா. ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஆட்டோ பேசிட்டோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு பேசி 4 பேர் போயிருந்தோம். ஆட்டோவிலேயே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடம் சுற்றி காமிச்சார். ஒரு சில இடம் கொஞ்சம் தூரமாக இருந்தது. ஒரு சில இடம் ஒரு 200 மீட்ரு 300 மீட்டர் கிட்டேயே இருந்தது. அவர் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு கடைசியில் எங்களை ஹோட்டலில் எடுத்துன்னு போய் விட்டுட்டார். இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கூட ஆட்டோ, பஸ்ஸு இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற காருகீரெலாம் அந்த சந்திலெல்லாம் நுழைய முடியாது. நிறைய இடத்துல ஆர்மி பாதுகாப்புக்காக நின்றுட்டுருக்காங்க. அதனால் பஸ்ஸில் போகலாம், ஆட்டோவில் போகலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அயோத்தி போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஒரு 3 நாள் இருக்கலாம். அங்கே நிம்மதியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது விஜயராகவ மந்திர். இதையும் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ராமருக்கு அனுமன் தன்னுடைய நெஞ்சை பிளந்து காமிச்ச கோயில், அதையும் பார்த்தோம். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக நாங்கள் அனுமன் கோயிலும் போயிட்டு அன்றைக்கி பொழுது எல்லா கோயிலையும் பார்த்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் திருப்பியும் நாங்கள் ராமரை தரிசனம் பண்ணோம். இது வால்மீகி கோயில். வால்மீகி லவன் குசாவோடு இருக்கார். இந்த இடமும் ரொம்ப அமைதியாக இருந்தது. ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்தது. இதையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அயோத்தி ஒரு ஆன்மீக பயணம் செய்யும்போது நம்மளுக்கு மனசுக்கும் இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இது பட்டாபிஷேகம், சீதாராமர் படம் அங்கே இருந்தது வால்மீகி கோயிலில்.
இதுதான் வந்து அனுமன் வந்து இதயத்தை திறந்து காமிச்ச இடம். அனுமன் இது 12:30 ஆகிட்டதுனால மூடிட்டாங்க. காலையில் 6:30லேருந்து 12:30, திருப்பியும் ஈவினிங் வந்து 4 o'clock மாதிரி திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் 3 days இருந்தோம். 3ஆவது நாள் நாங்கள் திருப்பி ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் அயோத்தியை பார்க்கணுன்ற ஆசை இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.